கரூரில் பலியான 41 பேர் குடும்பத்தினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா 50,000 வழங்க உள்ளோம். 11ஆம் தேதி கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அவரவர் கிராமங்களில் சந்தித்து இந்த இழப்பீட்டை வழங்க எண்ணியிருக்கிறோம். நாளை காலை 10 மணி அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் உயிரிழந்த 41 பேருக்கும் அஞ்சலி செலுத்த உள்ளோம். 41 மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைத்து அந்த தோழர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஹேமா மாலினி அவர்களின் தலைமையிலே உண்மை அறியும் குழு ஒன்றை அனுப்பி வைத்தது. இப்போது அவர்கள் அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் தோல்விதான் இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். உயிரிழந்தவர்கள் குறித்த வருத்தத்தை, வேதனையை வெளிப்படுத்துவதை விட திமுக அரசின் மீது, ஆட்சி நிர்வாகத்தின் மீது குற்றம் சுமத்துவதே அவர்களின் நோக்கம் என்பதை இதிலிருந்து அறிய முடிகிறது. இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளும் அவருடைய அணுகுமுறைகளும் மிகுந்த பெருந்தன்மை வாய்ந்ததாக அமைந்துள்ளது. கட்சிக்கு அப்பாற்பட்ட நிலையிலும் பலரும் அவரை பாராட்டும் வகையில் அவருடைய நடவடிக்கைகளும் அணுகுமுறைகளும் அமைந்திருந்தன என்கிற நிலையில் பாஜக, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சில அமைப்புகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை ஆதாயம் கருதி அரசியலாக்க முயற்சிக்கிறார்கள். மேனால் முதலமைச்சர், அதிமுக பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை வைத்து அரசியல் செய்கிறாரே தவிர உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு உணர்த்த அவர் தயாராக இல்லை என்பது கவலை அளிக்கிறது. ஆளுநரின் கூற்று அதிர்ச்சியடையக்கூடிய ஒன்று அல்ல. அவர் திரும்ப திரும்ப இப்படியே பேசி வருகிறார். இது வழக்கமான ஒன்றுதான், வாடிக்கையான ஒன்றுதான். நீதிமன்றமே அவரை கண்டிக்கும்